ஒரு வழியா 17 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில மீண்டும் வந்து அந்த டபுள் டெக்கர் பஸ்ஸ வந்து நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம 2008 வரைக்கும் வந்து டபுள் டெக்கர் பஸ் இருந்தது. 1980லேருந்து 2008 வரைக்கும் அந்த காலகட்டத்தில நம்ம அந்த டபுள் டெக்கர் பஸ்ல பயணிச்சிருந்தோம் அப்டின்னா, நிச்சயமா அது ஒரு ஸ்பெஷலான ஒரு அனுபவமா இருந்திருக்கும். ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு போறக்கூடிய அந்த பயணத்த தாண்டி, அந்த டபுள் டெக்கர் பஸ்ல போனது அப்டிங்கிறது வந்து ஏதோ ஒரு வெக்கேஷன் போன மாரி, ஒரு சும்மா ஒரு ரைடு போன மாரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். குறிப்பா அந்த பஸ்ஸோட டைமிங் கேட்டு, அது எப்போ வரும் அப்டின்னு சொல்லிட்டுலாம் நெறைய பேர் ஏறி பார்த்திருந்திருப்போம். சில பேருக்கு வந்து அந்த அனுபவம் கிடைச்சிருக்காது. சும்மா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விடுமுறை நாட்கள்ல அந்த டபுள் டெக்கர் பஸ்ல ஏறி நம்ம வந்து பயணிச்சிருக்கிறதுக்கான அந்த அனுபவம் அப்படிங்கிறது ஒரு சூப்பரா இருந்திருக்கும் அந்த 2008 வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மேம்பால பணிகள் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பிராக்டிகாலிட்டி காரணத்தினால அந்த பஸ்ஸ வந்து இயக்கிறத விட்டுட்டாங்க. இப்போ 17 வருஷம் கழிச்சு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் நிறுவனம் வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி ஈவி பஸ்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதே கம்பெனி வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, டபுள் டெக்கர் பஸ்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி 3 வருஷம் முன்னாடி வந்து ஒரு டபுள் டெக்கர் பஸ் இதே மாரி வந்து ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. பட் அந்த கான்செப்ட்ல வந்து மாடியில வந்து பார்த்தீங்கன்னா, ரூஃப் வந்து ஓப்பனா இருந்தது. ஸோ அந்த ரூஃப் ஓப்பனா இருந்தது அப்படின்ற காரணத்தினால பிராக்டிகாலிட்டி காரணம் வந்து கொஞ்சம் அடி வாங்கும் அப்படின்ற காரணத்தினால மேபி அந்த பஸ்ஸ வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். இப்போ நம்ம ரோட்ல பார்க்கக்கூடிய ஒரு பஸ் இப்போ இந்த ட்ரையல் வெர்ஷன்ல வந்து அங்கங்க சென்னையில விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லாவே வந்து கவர்டா தான் இருக்கு. அண்ட் மோரோவர் அது பார்க்கறதுக்கு ஒரு ஏசி பஸ் மாரி இருக்கு. ஏன்னா ஜன்னல்லாம் ரொம்ப சீல்டா இருக்க மாரி இருக்கு. மேபி அதுல இன்னும் நான் ஏசி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நெனைக்கிறேன். பட் இப்ப இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, 20 பஸ் வந்து இந்த வருஷத்தோட எண்டுக்குள்ள விடுறதா வந்து சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட். அண்ட் 20 பஸ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, தனியார் நிறுவனம் தான் வந்து மெயின்டெயின் பண்ண போகுது. பட் இதோடைய கட்டணம், இதோடைய ரூட் இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் தான் வந்து பிளான் பண்ண போறாங்களாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அண்ணா சாலையில இருக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டி ரோடு இந்த இடத்துல வந்து இந்த பஸ் விடுவாங்களாம். அப்புறம் காமராஜர் சாலை, அப்புறம் ஈசிஆர் சாலை இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பஸ் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல விட போறாங்களாம். இதனால வந்து டிராவல் மட்டும் இல்லாம டூரிசமும் வந்து பூஸ்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பஸ்ல ஏறுறதுக்காக பல பேர் வந்து இந்த பஸ்ஸுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய படங்கள்ல வந்து இந்த பஸ்ஸ நம்ம வந்து பார்த்திருந்திருப்போம். வெளியூர்ல இருந்து வரக்கூடிய பயணிகள் வந்து சென்னையில இந்த மாடி பஸ்ல வந்து டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, கல்கத்தா, ஹைதராபாத் அப்புறம் இப்போ ரீசென்ட்டா பெங்களூர் அது தொடர்ந்து வந்து இப்ப அடுத்து சென்னை வந்து இந்த டபுள் டெக்கர் பஸ்ல வந்து விடப்போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து நம்ம இப்போ கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த டபுள் டெக்கர் பஸ்ஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி இந்த டபுள் டெக்கர் பஸ்ல நீங்க போயிருந்தீங்கன்னா, அந்த அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லுங்க.